ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மத்தியான சமையல் வந்து வெண்டைக்காய் வத்தல் போட்டு கொஞ்சோண்டு வத்தல் குழம்பு வச்சுட்டு சாதம் அடிச்சுட்டு தொட்டுக்க தான் ஏதாவது காய் செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கேன்னா, காலையில் எழுந்திரிச்சு கிள்ளு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. கிள்ளு வத்தல் தான் இப்போ நிறைய பேர் நிறையா கேட்குறாங்க. கிள்ளு வத்தல் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று போட்டு ஜவ்வரிசி வத்தலை பாருங்கள். இது நேற்று போட்டது தான் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். வெயில் அப்படிப்பட்ட வெயிலாக அடிக்குது. இது நேற்று போட்ட ஜவ்வரிசி வத்தல். அப்புறம் கடல மாவு ஒருத்தவங்க அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பவுட்ரு. அதுக்காக ஒருத்தவங்க கேட்டாங்க, சரின்ட்டு ஒரு 5 கிலோ வாங்கியாந்து காய வச்சுருக்கேன். வேறு யாரும் கேட்டாலும் கொடுக்கலாம்னு. உங்களுக்கும் வேணும்னா மேலதிரி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கடல மாவெல்லாம் வாங்கிக்கலாம். வத்தலோட கடல மாவும் வாங்கிக்கலாம். அப்புறம் பச்சை பயிறு இதுவும் காய வைக்கணும். இது வந்து குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், நாட்டு பயிறு. இப்போ இந்த பயிறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டி உருண்டை மாவுக்கு தான். இதை இப்போ காய வச்சு நம்ம வறுத்துட்டு உடச்சி கெட்டி உருண்டைக்கு அரைச்சிக்கலாம். இதையும் இப்போ காய வைக்கணும் ஒரு பக்கம். அப்புறம் மிளகா மல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதையும் காய வைக்கணும். இதெல்லாம் இப்போ காய வச்சுட்டு போய் நம்ம வத்த குழம்பு வச்சு சாதம் அடித்து தொட்டுக்க பண்ணிடலாம் வாங்க. ஒரு டம்ளர் உளுந்து கஞ்சி வச்சுக்கிட்டு வாமான்னு சொன்னேன், வச்சு கொண்டு கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு டம்ளர், அதுக்கு ஒரு டம்ளர். இதை இப்போ குடிச்சிட்டு போய் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் வத்தல் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வத்தல் இது கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கேன். இது வீட்டுக்காக போட்டேன். இது ஒரு 7-8 கிலோ காய், 8 கிலோ காயே என்னமோ அந்த காய் இது போட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வத்த குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தரீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். பூண்டு ஒரு கட்டி பூண்டு எடுத்து உரிச்சிட்டு ஒரு தட்டி வச்சுருக்கேன். தட்டி போட்டு வதக்கினோம்னா நல்லா வாசமாக நல்லா இருக்கும் குழம்பு. அதனால் தட்டி போடுவேன். சில பேர் உரிச்சு போடுவாங்க, உரிச்சியும் போடலாம். இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு போட்டோம்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கு பிற்பாடு நம்ம வெண்டைக்காய் எடுத்து, நமக்கு தேவையான வெண்டைக்காய் எடுத்து நான் அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெண்டைக்காய் வத்தலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கரைச்சி வச்சுருக்க குழம்பை சேர்த்துடலாம். எப்போதுமே நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குழம்பு. இப்போ ஒரு முருங்கைக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கெல்லாம் அந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொதிக்கட்டு. நல்லா கொதித்து இறக்க போகும்போது கொஞ்சோண்டு மிளகும் ஜீரகமும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ வத்த குழம்பு இந்த பக்கம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மிளகுத்தூளை தூவி இறக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் வந்து சீப்பி முறுக்கு மாவுக்கு பைத்தம் பருப்பு, நம்ம வீட்டிலே முளைக்கட்டின பயிர் இருக்கா, அதை தான் இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து சீப்பி முறுக்குக்கு. இதை வறுத்துட்டு திருவைக்கு அரைக்க கொடுத்துட்டுடலாம். மிளகும் ஜீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன், அம்மியில் வச்சு அதை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான காரசாரமான வத்தக்குழம்பு ரெடி. வெண்டைக்காய் வத்தக்குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ தொட்டுக்கைக்கு கொஞ்சோண்டு பீன்ஸும் கேரட்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை தாளிச்சிக்கலாம். அரிஞ்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு வேக்காடு விட்டு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை அப்படியே அதிலே ஊற்றி தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சோண்டு கடுகு தூள் போட்டுக்கலாம். ஒரே 2 பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. அவிச்சு வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம். ஒரு பெரட்டி அதிலே ஒரு கல் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். உப்பு போதுமானு பார்த்துக்கிட்டு வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் திரி வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு கலரிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு வேணால் வத்தல் வடவும் அப்பளம் வேணால் பொரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் அதை வத்த குழம்புக்கு. கேரட்டு பீன்ஸு பொரியல் ரெடி ஆகிடுச்சா? இப்போ இந்த சமையல் வேலை முடிஞ்சிட்டு அந்த பக்கம் சாதம் வந்துக்கிட்டு இருக்கு. சாதத்தை வடித்தா சமையல் வேலை முடிஞ்சுது. இப்போ போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா, பச்சரிசி ஊறிக்கிட்டு இருக்கு, அதை வடிகட்டிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு உணர்த்திட்டு திருவைக்கு கொடுத்துட்ருவோம். அதை இடிக்கிறதுக்கு இடியப்ப மாவுக்கு
அப்புறம் சீப்பு முறுக்கு மாவு ரெடி பண்ணனா, பச்சை பயிர் வறுத்தனா, அதையும் இப்போ 2 மாவையும் கொடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சோண்டு கெட்டி உருண்டை பிடிக்கலாம். பச்சரிசி ஊற வச்சுருந்தோம்மா, அதை போய் இடிச்சிட்டு வந்துட்டேன். போய் திருவையில் போய் நானே தான் போய் இடிச்சிக்கிட்டு வருவேன். நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களை அழைச்சிட்டு போவேன். ஏன்னா நான் போனால் தான் எனக்கு அது செட் ஆகும். அதனால சீப்பி முறுக்கு மாவும் அரைச்சிக்கிட்டு இடியப்ப மாவும் இடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அள்ளி வச்சு அவிச்சு வெயிலில் கொட்டிடலாம். தீபாவளி வெள்ளியுமே கொஞ்சம் அதிகமாக தான் வேலை இருக்கும். செத்த நேரம் கூட ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. சும்மா ஒரு மாதம் தானே பார்த்து. இது வந்து சீப்பு முறுக்கு மாவு எப்படி பட்டு போட இருக்குது பாருங்க, மைய மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு இப்போ நான் மாவு எடுத்து செஞ்சு பார்க்கணும். சீப்பு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு தான் இதை இப்போ பார்சல் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அன்னன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு 4 இது 10 இது நம்மளதான் சாயந்தரம் ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே தானே இருப்போம். அதுக்காக இந்த மாதிரி மாவு ஐட்டம் செஞ்சு பார்த்துட்டு தான் கொடுக்குறது. அதுக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. ஏன்னா நல்லா இருக்கான்னு பார்த்துடலாம், நம்மளும் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். இதை இப்போ ஒரு 10 இது செஞ்சு பார்த்துட்டு பார்சல் போட்டு விட்டு இந்த மாவில் எல்லா ஜாமானுமே நான் போட்டுட்டேன். கெட்டி உருண்டைக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு எல்லாம் வதக்கி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இவ்வளவு தான் போட்டு உருண்டையே உருட்டணும். இதில் இப்போ பாவா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, 1/2 கிலோ கேட்டாலும் 1/4 கிலோ கேட்டாலும் 1 கிலோ கேட்டாலும் அப்பப்போ செஞ்சு கொடுக்குறது. இப்போ இதில் பாவா சேர்த்துடலாம். இப்போ நான் உருட்டிக்கிட்டு காட்டேன். அவ்வளோதாங்க, சுட்டு பொசுக்கும், பார்த்து தான் செய்யணும். உருட்டி ஊட்டி அந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஒரு உருட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறணுன்னா மறு உருட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டி உருட்டி முடிச்சு பாக்கெட்டும் போட்டாச்சு. ஒன்றே அதில் பாக்கெட் போட்டுருக்கேன். இந்த பாருங்கள், 1/4 கிலோ வந்து இது 1/4 கிலோ பாக்கெட்டு 8 உருண்டை இருக்குது. 1/4 கிலோ ஒருத்தவங்க கேட்டாங்க, சரி 1/4 கிலோவும் போட்டாச்சு. மற்றபடி வத்தல் வடம்லாம் இதெல்லாம் கில்லு வத்தல் பாருங்கள். கில்லு வத்தல் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே கில்லு வத்தல் தான். இது சவ்வரிசி வத்தல். பாக்கி எல்லாம் மாவு ஐட்டங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாமே பாக்கெட் போட்டாச்சு. இப்போ எல்லாமே இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் பேக்கிங் பண்ணி பெட்டியில் போட்டு பேக்கிங் பண்ணி இன்றைக்கி பார்சல் போட்டு அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கெட்டி உருண்டையும் உருட்டிட்டு இப்போ சாப்பிட வந்தாச்சு. இப்போ வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். சுட சுட சாதம், அப்புறம் வெண்டைக்காய் வத்தல் குழம்பு, தைல மாதிரி வெண்டைக்காய் வத்தல் குழம்பு, அப்புறம் புளி மிளகா, அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் போட்ட செவ்வரிசி வத்தல், அதுவுமே அப்பளம் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டில். தயிர் பாருங்கள், வார மாதிரி கெட்டி தயிர், இந்த வெயிலுக்கு சூப்பரான தயிர். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நான் பார்த்த வேலை. இதே மாதிரி தான் இப்போ நம்ம தீபாவளியிலுமே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வேலை பார்க்கணும்னா நாளைக்கு எடுத்து போட்டு விடுறேன். பாய்.